प्राणां विनयो एषः समः प्राकृत उच्यते गमः प्रकृतिदान्तत्वात् एवं विद्वान् शमं प्रति. அதாவது தத்துவஞானியை பற்றி முன்னாடி சொன்னது. தத்துவஞானி அந்த பிரம்மபதத்தை அடைந்ததுக்கு அப்புறம் நைவதற்கு திருக்கையினா சகா நாகிருத்தினா அவன் தத்துவம் வாக்கி இருக்கிறதுல கிருதாசனாயிருக்கான். அவன் தன் சொரூபத்திலேயே பிரதிஷ்டிதன். இப்போ மகிழ பிரதிஷ்டிதம் சொல்றது. தன் சொரூபத்திலே இருக்கான். அந்த சொரூபத்துல ஸ்திதி இருக்கு. அந்த ஸ்திதியை இன்னும் கொஞ்சம் வர்ணிக்கிறேன். இது வினயம் அப்படிங்கிற சப்தத்தால சொல்றான். வினயம்னா கிரகிக்க வேண்டிய குணம். வினயா சமஹா கமஹா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இதெல்லாம் நமக்கு தேவையான குணங்கள். இந்த குணங்களை சொல்லி அவருடைய நிலைய சொல்லி ஸ்தோத்திரம் பண்ற. விப்ராணாம் வினயோ தேசனா, இந்த சொரூப ஸ்திதி தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தில ஸ்திதிங்கிறது வினயமே தான். வினயங்கிற குணம் தான். அதே மாதிரி சம பிராகிருதா உச்சது, அந்தக்கரணத்தை அடக்குவது இது சமம்னு சொல்ற குணம். இது அடங்காத அந்தக்கரணத்தை அடக்கிறது சமம் இல்லையா. இது அடங்கியே இருக்கக்கூடிய எப்போதும் ஆதிகா அந்தமா இருக்கக்கூடிய சொரூபம். அதனால இது சமமான கமஹா பிரகிருதி தாந்தத்வா. மற்ற இந்திரியங்களை ஒடுக்கிறது அதுக்கு கமன்னு. இந்த கமா சமால எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஒரே மாதிரிதான், ஒரே ரசம் தான் பாணி சொல்லி கொடுத்தா ரெண்டு பேர். அது அதனால ரெண்டு சப்தமும் பிரயோகம் பண்றது ஒண்ணு இந்தக்கரணத்துக்கு ஒண்ணு பகிரந்திரியத்துக்கு வச்சுக்கிறது. பிரகிருதி தாந்தத்வா ஏன்னா அடங்காத ஒரு நிலையே இருக்கு. சுபாவமாக இது அடங்கிதான் இருக்கு. அதனால இதை தெரிந்து கொண்டவர் வித்வான் சமம் பிரதி. அதாவது சமம் பிரதி அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா ஸ்வஸ்வரூபத்தை சாந்தமாக, சாந்தம் சிவம் அத்வைதம் சொல்றோமோ அந்த ஸ்வரூபத்துக்கு இருக்க வேண்டும். விப்ராணாம் பிராமணானாம் வினயா வினீதத்துவம் சுவாபாவிகம். சுவாபாவிகம்ங்கிறத சேர்த்துக்கிறார். ஒரு இடத்துல பிரகிருதி தானத்துல போட்டார் இல்லையா. பிரகிருத்தின சுவாவம். இது சுவாவம் இல்லாதது முன்னாடி வேற மாதிரியா இருக்கா, அப்புறம் வேற மாதிரியா வரும். ஆனா இது அப்படி இல்லை. அதனால சமஹா கமஹா இந்திரியத்துக்கு நீங்க சமம் கமன்னு சொன்னா அது சுவாவம் இல்லை. அதுக்கு அசமஹா அதமஹா இதுதான் சுவாவம். ஆனா ஆத்மாவுக்கு என்ன சொன்னான்னு கேட்டா சமஹாத்மா. அதுக்கு இந்த மாதிரி அனாவசியமா ஈடுபடுறது சுவாவம் கிடையாது. அதனால வினயங்கிறது சுவாபாவிகம். எதேசம் ஆத்மஸ்வரூபேன அவஸ்தான் ஏசா வினயா. இதுதான் வினயம். சமோபி ஏசையேவ பிராகிருதா சுவாபாவிகா அகிருதகா உச்சதி. கிருதகம் இல்லாதது நிரந்தர சுவாவசித்தமான ஒரு சாந்தமானது. கமோபி ஏசையேவ பிரகிருதி தானத்வா சுவாவதேவ உபசாந்த ரூபத்வா பிரம்மணா. கமங்கிறது இந்த ஆத்மஸ்வரூபத்தில் இருக்கிறதுதான். ஆக இதுக்கு சாதனமா இருக்கிறதுனால மற்ற இந்திரியங்களை அடக்கிறதுக்கு கமம்னு பேர் வச்சிருக்காரு. வாஸ்தவமா இதுதான் உண்மையான கமங்கிறது. ஏவம் யதோக்தம் ஸ்வபாவோபசாந்தம் பிரம்ம வித்வான். இப்பேற்பட்ட சாந்தமான பிரம்மஸ்வரூபத்தை தெரிந்து கொண்ட ஞானி சமம் உபசாந்தி சுவாபாவிகாம் பிரம்மஸ்வரூபாம் தரு. இதை தெரிந்து கொண்டவன் சாந்தி அடைவான். சாந்திங்கிறது என்ன? சுவாவசித்தமான பிரம்மஸ்வரூபம். அதாவது பிரம்மஸ்வரூபேன அவதேசத்தை அவன் பிரம்மமாகவே இருப்பான். அது சொல்ல முடியாது. இந்த விப்ராணாங்கிறது வேதாதிகாரம் இருக்கிறதுனால இவனுக்கு ஜாஸ்தியா இருக்கா பிரம்மஸ்வரூப ஞானத்துல கிட்ட நெருங்கி இருக்கா. அதனால விப்ராணாம் அங்க சொன்னதுன்னா பிராமணாங்கிற அர்த்தம் இல்லை. சாம்பியும் பாவத்தை உகழ்ந்தது மக்ரூபா அப்படிங்கிறதுக்கு பிரம்ம சம்பந்தியான கேட்டது இருக்காங்க. அதையே கேட்டுட்டு மறுபடியும் கேட்பாங்க. கேள்வி கேட்கலாமா அப்படின்னு கேட்டா இத்தனை நேரம் அதுதானே சொல்லிக் கொடுத்தாரு. சொல்லிக் கொடுக்கறதுக்கு அங்கே ஒவ்வொரு சொல்லிக் கொடுத்து எதுக்காக கேட்கிறேன் அப்படின்னு கேட்டா இதுக்கு மேல இதற்கு சொல்ல வேண்டிய சாதனங்கள் ஏதாவது பாக்கி இருக்கா இருந்தா
வேற பிரம்மஸ்வரூபத்தை பத்தி இங்க பிராமணானாம் வினய அந்த அர்த்தம் பண்ணிட்டாங்க. தவஸ்து சோபலம் துவயம் லௌகிகம் விஷயத்தை அவஸ்து சோபலம் லௌகிகம் விஷயத்தை இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சங்கேபமா சொல்றேன். இந்த பிரகடனத்துல இதுவரை சொன்ன விஷயம் என்ன சொன்னாங்கிறது ஒரு சுருக்கமா ஒரு 2-3 ஸ்லோகத்தில் தவஸ்து சோபலம்ஹம் துவயம் லௌகிகம் விஷயத்தை. லௌகிக தியானம்னு எடுத்துக்கிறோம். லௌகிக தியானம் தியானம் மாத்திரம் இருக்காது, தியானத்தோட விஷயமும் இருக்கு இல்லையா? அப்ப தியானம் விஷயம் இது ரெண்டையும் தான் நான் துவயம்னு சொல்லுவேன். தியானம் மாத்திரம் தான் அத்வயம், தியானமும் விஷயமும் சேர்ந்து துவயம். இது தவஸ்து அவஸ்து அப்படின்னு ரெண்டாவது இருக்காரு. தவஸ்துன்னு சொன்னா வஸ்துவோடு சேர்ந்தது விஷயம் இருக்கு. அவஸ்துன்னு சொன்னா பிராணிதான் சும்மா கல்தான், அது அவஸ்து சோபலம்ஹம். தவஸ்து சோபலம்ஹம் துவயம் லௌகிகம் இஷ்யத்தை. லோகத்தில் நாம பார்க்கக்கூடிய ஞானம் எல்லாமே பொய்யான ஞானம் தான், அதுலயே 2 இருக்கு. தவஸ்து சோபலம்ஹம் அப்படின்னு ஒரு துவயம். அவஸ்து சோபலம்ஹம் அப்படின்னு சொன்னோம்னா அது சுத்தம் லௌகிகம் விஷயத்தை. சுத்தம் லௌகிகம்னு சொன்னா சாந்தி ஸ்தலத்தை அந்த மாதிரி, சொப்னாதி ஸ்தலத்தை அந்த மாதிரி. அதாவது விஷயமே இல்லை, விஷயம் இருந்து தியானம் வருது, விஷயமே இல்லாமல் தியானம் வருது. இது 2 தான் இங்க சொல்ற. ஏவம் அந்யோன்ய விருத்தத்வா சம்சார காரண ராக துவேஷ தோஷாத்பதானி பிரவாதிகானாம் தர்சனானி. இந்த காரிகைக்கு அவதாரிக்க வைக்கிற இந்த பிரகடனம் எதுக்கு ஆரம்பிச்சது? ஏற்கனவே சொன்ன அத்வைதம் யுக்தியாக நிரூபணம் பண்ணப்பட்டதுன்னு சொன்னால் பரமதம் யுக்தியால் தானே தன்னுடைய மதத்தை அவன் ஸ்தாபிச்சுட்டு இருக்கான். அப்ப அது சரியா இல்லைன்னு சொல்லணும் அதுக்காக. அப்பதான் இந்த அத்வைத சித்தமா இல்லையா? அப்ப என்னாச்சு, அது சரியில்லைன்னு சொல்றதுக்கு நாம் புதுசா ஒரு யுக்தி சொல்ல போறது இல்லை. அவள் தான் பரஸ்பரம் ரொம்ப யுக்தியை உபயோகப்படுத்திட்டு இருக்கா. அந்த யுக்திகளை வச்சு பார்க்கறதுக்கு அவன் மதம் தப்பு அந்யோன்ய விரும்பிருக்கான். அதாவது துவைதத்துல இவன் சொல்ற யுக்தியும் எடுக்க வேண்டிய யுக்தி தான், அவன் சொல்ற யுக்தியும் எடுக்க வேண்டியதான். ஆக இவன் சொல்லக்கூடிய அந்த யுக்திகள்னால பரஸ்பரம் அவள் தெய்வத்தை கண்டிக்கப்படுவது. இதுதான் அலாத சாந்தி இல்லையா? ஆக இந்த மாதிரி அதை கண்டிக்கிறதுக்காக வந்ததுதான் அலாத சாந்தி. அதுல இன்னொன்னு என்ன விசேஷம் கேட்டா, துவைத பானம் இருந்ததுன்னா அப்போ ராகத்வேஷத்துக்கு இடம் உண்டு. அதனால எல்லாருக்குமே தன்னுடைய இதுதான் என்னுடைய மதம் அப்படின்னு ஒரு ஆசிரியத்தின் பேர்ல தான் மற்ற மதம் சரியா இருந்தா கூட கண்டிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அது சரியா தப்பான்னு இப்ப நீங்க பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், சில சமயம் இது நம்ம மதம்ங்கிறதுக்காக பரமதம் கண்டிக்கணும்னு ஆயிடுது. அது சரியா இருக்கா தப்பா இருக்காங்கிறது விஷயமே கிடையாது. அது சரியோ தப்போ நம்ம மதம் இல்லை அதனால கண்டிக்கிற வேண்டிய விஷயம் சொல்லி போயிட்டு இருக்கு. அப்ப அந்த மாதிரி சம்சாரக்காரன் ராக துவேஷ தோஷாத்பதானி, சம்சாரத்துக்கு காரணமாக கூடிய ராகத்வேஷ தோஷத்துக்கு இருப்பிடமாக இருந்துருக்கு. இது பிராவாதிகானாம் தரிசனானி, அத்வைத தரிசனத்தை வச்சு பார்த்து எல்லா தரிசனமும் இருந்து. அதா மிச்சா தரிசனானி தானி. அதனால அந்த தரிசனங்கள் எதுவுமே சரியான தரிசனம் இல்லை, அது மிச்சா தரிசனம், தவறான தரிசனம் தான். இது சத்யுக்திவா இதை எப்படி காணிக்க? அவள் சொல்ற யுக்தி வச்சுங்க, நான் ஒன்றும் சொல்லலை, அவளே சொல்லிக்கிறார் இது தப்பு இது தப்பு. தரிசா சதுஷ்கோடி வர்ஜிதத்வா ராகாதி தோஷ அனாஸ்பதம் ஸ்வபாவசாந்தம் அத்வைத தரிசனமேவ சம்யக் தரிசனம் இது உபசம்ஹிதம். கடைசியில் அத்வைத தரிசனம் இதுதான் சரியானது. சதுஷ்கோடி சொன்னார், அஸ்தி நாஸ்தி அஸ்தி நாஸ்தி 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 அப்படின்னு 4 சொன்னார் இல்லையா? இந்த 4லையும் சேரானது அதுதான் அத்வைத தரிசனம். 4 சேர்ந்தா ஆட்டம் போச்சு, எங்கேயோ மாட்டிட்டோம். ஆக அதுல சேராத அத்வைத தரிசனம் தான் ஸ்வபாவசாந்தம் ராகத்வேஷாதி தோஷ அனாஸ்பதம், இதுதான் சமயம் தரிசனம் அப்படின்னு சொல்லி சுதரமாக பண்ணார் போன ஸ்லோகத்துல. அதேதானி பிரக்ரியா பிரதர்சனார்த்தா. இப்ப நம்ம சித்தாந்தத்துல இந்த லோக விவகாரத்தை எப்படி நம்ம
பரிகரணம் பண்ணியிருக்கோம். அதை எப்படி நிரூபணம் பண்றோம்னு சுருக்கமா சொல்றாங்க. சம்பிருதி சதா வஸ்துனா சக வர்த்ததே சவஸ்து, வஸ்துவோடு கூட இருப்பது. வஸ்துன்னு சொன்னாக்க நம்ம விவகாரத்தில் சொல்லக்கூடிய வஸ்து, வியாவகாரிகமான சத்திய வஸ்து. பரமார்த்த வஸ்து என்ன வேண்டாம். ததாக உபலப்தி உபலம்பிதம், அந்த வஸ்துவும் இருக்கு, நம்ம சொன்ன விஷயமும் இருக்கு, ஞானமும் இருக்கு. இப்படி ஒரு துவயம். தேனசக வர்த்ததே கோபலம்பிச்ச சாஸ்திராதி சர்வம் விவகார ஆத்மனம் கிராஹ்ய கிரகண லட்சணம் துவயம் லோகாத் அனபேதம் லௌகிகம் ஜாகரிகம் இத்தியேதம். அதாவது கிராஹ்யம் கிரகணம், கிராஹ்யங்கிறது விஷயம், கிரகணங்கிறது ஞானம். இதை ரெண்டையும் எங்க இருக்கு? லௌகிகம் முடிக்கணும். அதாவது நம் மூச்சில் இருக்கும்போது பார்த்தோம். ஜாகிரத அவஸ்தையில நம்ம சாதாரண விவகாரத்துல எந்த விவகாரம் எடுத்திருந்தாலும் துவயம் ஒன்று, நம்ம தியானம் ஒண்ணு, விஷயம் ஒண்ணு அப்படின்னு ரெண்டு வரும். இது ஜாகரிகமா. ஏவம் லட்சணம் ஜாகரிகம் விஷயத்தே வேதாந்தே. வேதாந்தத்துல ஜாகிரத அவஸ்தா அப்படின்னு சொல்லும் போது இந்த சவஸ்து கோபலம் பட்ட ஜாகிரதைன்னு சொல்லுவோம். அவஸ்து அமிர்த இறக்கு அபாவா. இது எங்கன்னு கேட்டா, ஜாகிரத்துல விஷயங்கிறது ஏதோ யோக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு, வியாபாரிக சட்டையோடு இருக்கு. அதனால இருக்கிற விஷயத்த சவஸ்துன்னு அந்த ஞானத்தை சொன்னோம். ஆனா இப்போ சொப்பனத்துல பார்க்கும்போது சொப்பனத்துல அந்த வஸ்து இல்லை. வஸ்து இல்லைன்னு சொன்னா அப்ப தெரிய வேண்டாம், அப்புறமா தெரியறதோ இல்லைங்கிறது. ஜாக்கிரதை அப்படி இல்லை, விவகார காலம் முடிகிறபடியும் அது இல்லைன்னு தெரிய மாட்டேங்குது. அதனால இது அவஸ்துன்னு சொன்னாங்க. அவஸ்து ஏன் சம்பிரதை பாவா, வியாபாரிகமான பட்சம் கூட இந்த சொப்னங்கள் கிடையாது. அதனால வஸ்து இல்லை. ஆனா உபலம்பம் இருக்கு. அதனால முடிச்சிருந்தவன் சொப்பனம் பார்த்து முடிச்சிருந்தவன் நான் அந்த மாதிரி சொப்பனம் பார்க்கலே அப்படின்னு சொல்ல மாட்டான். பார்த்தேங்கிறது உட்பம். ஆனா அவன் பார்த்தது வாஸ்தவம் இல்லை. ஆக விஷயத்தை தான் அவன் இல்லைன்னு சொல்றானே தவிர ஞானத்தை இல்லைன்னு சொல்றது இல்லை. பார்த்ததுதான். அதனால அது சோபலம் உபலம்பம் என்னமோ இருக்கு, ஆனா வஸ்து இருக்கு. இது வித்தியாசப்பட்டது. சோபலம்பம் வஸ்துவத்து உபலம்பனம் உபலம்பா அசத்தியதி வஸ்து. வஸ்து விஷயம் இல்லாமலே அது இருந்தா எப்படி தெரியுமோ அது மாதிரி தெரியலாம். தேனகா வர்த்ததேகி சோபலம்பம். இது எனக்கு சித்தம் கேவலம் பிரதிஹத்தம் ஜாகரிதா ஸ்தூலா லௌகிகம் சர்வ பிராணி சாதாரணத்வாத் விஷயத்தே சொப்பனா இத்யர்த்தः. இது ஜாகரிகம் இருக்கு, இது ஸ்தூலமாகும். ஏன் ஸ்தூலம்னு சொன்னா இது எல்லாருக்கும் தெரியும். நாம் பார்த்தது எனக்கு மாத்திரம் தெரிஞ்சா சூக்ஷ்மம். ஆனா நாம் பார்த்தது எல்லாருக்கும் தெரியுதுன்னு சொன்னா அது ஸ்தூலமா போயிடும், திட்டமா போயிடுது. ஜாகிரத்தை நாம் பார்க்கறதெல்லாம் விஷயங்கள்லாம் எல்லாருக்கும் தெரியுது. சொப்பனத்துல நாம் பார்க்கறது யாருக்காக தெரியுமோ ஒருத்தரும் தெரியும். எனக்கு தெரியுது ஞானம் எனக்கு மாத்திரம். அதனால இந்த ஸ்தூலத்தை காட்டிலும் வித்தியாசப்பட்டது அது அவஸ்து சோபலம்பம். சொப்பனத்தை அந்த மாதிரி சொல்றாரு ஒருபாடு. அது சர்வபிராணி சாதாரணம் இல்லை. ஜாகிரதம் சர்வபிராணி சாதாரணம், சொப்பனம் அவாவாருக்கு தெரியுது. சம்பிருத்தினா விவகார பத்தின்னு சொல்றோமோ வியாபகாரிக்கம். இந்த வியாபகாரிக்கத்துக்கு சம்பிருத்தின்னு ஒரு பேர். இது நம்ம சாஸ்திரத்துடைய பேர் இல்லை. பௌத்தாள் சம்பிருத்திங்கிற சப்தத்தை உபயோகப்படுத்திருக்கார். அதை இவரும் உபயோகப்படுத்திட்டார். அவஸ்து அனுபலபுஞ்ச லோகோத்தரமிக்கு ஸ்மிருதம் ஞானம் விஜயம் சதா புத்தி பிரகீர்த்தி. நாம ரெண்டு இப்ப காட்டிட்டோம். விஷயத்தோடு ஞானம், விஷயம் இல்லாத ஞானம். அப்படி கூட சொல்றாரு. விஷயத்தோடு விஷய ஞானம், விஷயம் இல்லாமலே விஷய ஞானம் அப்படின்னு ரெண்டு காரணம். வெறும் ஞானம் சொல்ல அது சைக்கிள் ஞானம் ஒன்று. அதனால விஷயமே இல்லை, ஆனா விஷய ஞானம். சொப்னத்துல நம்ம பார்க்கிற வஸ்து இல்லை, ஆனா வஸ்து ஞானம் ஏற்படுறது. இப்படியாக ரெண்டு காண்பிச்சோம் இல்லையா? மூணாவது பாருங்க, அவஸ்து அனுபலம். இது வஸ்துவும் இல்லை, இது வஸ்து ஞானமாகவும் இல்லை, சுத்த சைதன்யம் பொருள். அதாவது விஷய சம்பந்தம் இல்லாத ஞானம். இந்த லௌகிகம் இல்லை. சொப்னத்திலேயோ ஜாகிரத்திலேயோ
லோகத்தினால அனுபவிக்கப்படுற வஸ்து கிடையாது. லோகோத்தர இது ஸ்மிருதம். ஆனால் அதுவே இது இப்போ அவஸ்து அனுபலம்பம் சொன்னோம்னா அது வஸ்துவோடு சேர்ந்தது இல்லை, வஸ்துபலமாக அது இல்லை. ஆனால் அதுவே எல்லாமா இருக்குங்கிறத காண்கிறார். ஞானம் ஞானமாகவும் ஞேயமாகவும் இருந்தது அந்த வஸ்து. அதனால அதுதான் தெரிந்து கொள்ள வேண்டிய விஜயம். சதா புத்தி பிரதீபம். புத்தி ஞானி தத்துவஞானிகள். இந்த தத்துவஞானிகள் தாம் தெரிந்து கொண்ட தத்துவத்தை பற்றி எப்படி தெரிவிக்கிறான்னு சொன்னா இதுதான் ஞானமாகவும் இருக்கு, இதுவே தான் ஞேயமாகவும் இருக்கு. ஆனா இது என்னன்னா இது அவஸ்து சோபலம்பம் இல்லை, அவஸ்து சோபலம்பம் அதுவும் இல்லை, அவஸ்து அனுபலம்பம்னு வேணா சொல்லிக்கலாம். இந்த மாதிரி இந்த அவஸ்து அனுபலம்பம் அதான் கிராஹ்ய கிரகண வர்ஜிதம். கிராஹ்யம் கிரகணம் விஷய விஷயி பாவம் சொல்றோமோ, இந்த விஷய விஷய பாவம் இல்லாதது. இது லோகோத்தரம். அதையேவ லோகாதீதம். லோகத்துல விஷய விஷய பாவம் கொண்ட ஞானம் தான் தெரியும். விஷய விஷய பாவமே இல்லாம ஒரு ஞானம் இருக்குன்னு சொன்னா லோகத்துக்கு இல்லை. அதனால இது லோகோத்தரம், லோகாதீதம். கிராஹ்ய கிரகண விஷயோ லோகா. லோகத்துல விஷயம் ஞானம் தான் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. தது அபாவா சர்வ பிரவருத்தி பீஜம் சுஷுப்தம் சொல்லலாம். இது இந்த மாதிரி இருக்கிறது நம்ம எங்க புரிஞ்சுக்கலாம்னா சுஷுப்தியில புரிஞ்சுக்கலாம். சுஷுப்தியில ஒன்றும் புரிஞ்சுக்க முடியாது. சுஷுப்தியை நினைச்சு பார்த்து விசாரம் பண்ணி பார்த்தா புரிஞ்சுக்கலாம். சுஷுப்தியில ஞானம் இருக்கு, ஆனா எதை பத்தின ஞானம்னு சொல்ல தெரியாது, எதை பத்தின ஞானம்னு சொல்ல தெரியாது. ஏன்னா விசேஷம் பண்ண ஏவம் ஸ்மிருதம் சோபாயம் பரமார்த்த தத்துவம். எப்படி லௌகிகம் சுத்த லௌகிகம் லோகோத்தரம். மூணு சொல்லிட்டாரு இல்லையா? லௌகிகம்னு ஒண்ணு சொன்னார், சுத்த லௌகிகம்னு சொப்பனத்தை சொன்னார், இது லோகோத்தரம். இது மூணும் கிரமேண ஏன ஞானேன ஞாயதே. இது மூணு நமக்கு தெரியுதோ இல்லையோ, இது சவஸ்த சோபலம்பம். இந்த மூணு விஷயங்கள், அதாவது லௌகிகம் சுத்த லௌகிகம் லோகோத்தரம், இது மூணையும் நாம புரிஞ்சுக்கிறோம். அப்ப நமக்கு ஒரு ஞானம் வருது. இந்த ஞானம் இருக்கு, இந்த ஞானமாகவும் இதுக்கு விடயமாகக்கூடிய நிஜமாகவும் இந்த லோகோத்தரம் தான் இருக்கு. ஏன ஞானேன ஞாயதே தத் ஞானம் ஞேயம் ஏதான்மேவ தெரியுது. ஏதத் எதிரேக ஞேய அனுபவத்தை. இதுக்கு மேல ஒன்றும் தெரிகிறது. சர்வ பிராவாதிக கல்பித வஸ்துனா அத்தைவ அந்தரூபமா. இத்தனை தரிசனங்கள் சாஸ்திரங்கள் சொல்றது, அந்த சாஸ்திரங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய வஸ்துக்கள் எல்லாமே இந்த ஞானம் ஞேயம் இதுக்குள்ள அடங்கிவிடும். இதை தவிர வேற ஒன்றும் இல்லை. விஜயம் எது பரமார்த்த சத்தியம், தெரிவிக்க வேண்டிய பரமார்த்த சத்தியம் இருக்கு. துரியாட்சம் அத்வயம் அஜம் ஆத்மதத்துவம் விஜயம், இதுதான் எல்லாமே. சர்வம் விஜயானமாகவும் இருக்கு, விஜயமாகவும் இருக்கு. இது யாரு சொல்ற? பரமார்த்த தத்துவ ஞானி. சதா சர்வதெய்வ தது லௌகிகாதி விஜயாந்தம் புத்தி பரமார்த்த தரிசி பிரம்ம வித்தி பிரதீபம். அந்த விஜயம் லௌகிகம் சுத்த லௌகிகம் இது எதெல்லாம் சொல்றாங்க எல்லாமே ஜேயம் தானே. இந்த சகல ஜேயமாக இருக்கக்கூடியது அந்த பரமார்த்த தத்துவம் தான். சர்வம் அதுவும் இடையாட்டுகள்லாம் வரும். ஞானம் ஜேயம் ஞானகன்யம் எல்லாமே அதுதான். அதே ஞானேக திரிவிதே ஜீவே கிரமேண விதித்தே ஸ்வயம் சர்வஜதாதி சர்வத்திர பவதீக மகாந்தியா. இப்படி உள்ள ஒரு வஸ்துவை தெரிஞ்சிட்டாங்கன்னா அவன் சர்வஜன். ஏன்னா சர்வமா இது இருக்கே. இப்ப சொன்னபடி லௌகிகம் சுத்த லௌகிகம் லோகோத்தரம் எல்லாமாக ஒண்ணு இருக்குன்னு சொன்னா அதுதான் சர்வம். அப்ப அது தெரிஞ்சுக்கிறவன் சர்வஜன் தானே. ஞானேக திரிவிதே ஜீவே ஞானமாகட்டும் திரிவிதமான ஜேயமாகட்டும் கிரமேண விதித்தே ஸ்வயம் சர்வஜதாகி சர்வத்திர பவதீக மகாத்தியா. இது தெரிவித்தவனுக்கு எல்லா இடத்துலையும் சர்வஜத்துவம் சொல்றது. ஏன்னா சர்வமாக இருக்கிறது தெரிஞ்சிருக்காங்க.
ஞானேச்ச லௌகிகாதி விஷயே தீயேச்ச லௌகிகாதி விஷயம். இது மூணு ரெண்டு விதம் உண்டார். ஞானம் 3 விதம், அதுக்கு விஷயம் 3. பூர்வம் லௌகிகம் ஸ்தூலம், ஜாகிரதத்துல தெரியக்கூடிய ஸ்தூலம். சுத்தம் லௌகிகம், ஸ்தூலம் போடுறது விஷயம் போச்சு, அது சுத்த லௌகிகம்ங்கிறது சொப்பனம். அந்த அந்த பிரதிநிதி கூட இல்ல சுகத்தில வரும்போது, அதனால லோகோத்தரணம் இத்தேவம் கிரமேண ஸ்தானத்திரையும் ஏற்படுறது. இந்த 3 ஸ்தானங்கள் இலையிலுடைய அவஸ்தையில்தான் ஜாகரிக ஸ்தானம், சொப்னஸ்தானம், சுத்தஸ்தானம். இந்த 3 ஸ்தானமும் இல்லை. எதுல இல்லையோ ஸ்தானத்திரைய அபாவின, அதுதான் நம்ம புரிய ஸ்தானம் புரியன்னு சொல்றோம் இல்லையா? பாண்டவ உபனிஷத்துடைய பிரதிபாத்திய விஷயமே அதுதான். இந்த 3 ஸ்தானத்தை கிரமமாக லயம் பண்ணிட்டா எது விட்டு பாக்கி இருக்கோ அதுக்கு புரியுது. ஸ்தானத்திரைய அபாவின பரமார்த்தத்தை புரியே அத்வயே அஜே அபயே விதியே. இப்பேற்பட்ட அந்த புரியம் அத்வைதம் தெரிந்து விட்டால் இதுவே ஸ்வயமேவ ஆத்மஸ்வரூபமேவ சர்வஜ்ஞதா சர்வஜ்ஞாதௌ யஸ்ய சர்வஜ்ஞः தத்பாவ சர்வஜ்ஞதா இஹ அப்பிண்டோதி பவதி மகாத்யः மகாபுத்தி. அதாவது ஸ்வயம்னா ஆத்மஸ்வரூபமே. இவன் தெரிஞ்சின்றது எது? ஆத்மஸ்வரூபம். இவன் தெரிஞ்சின்ற ஆத்மஸ்வரூபம் தான் சர்வம். அப்ப ஆத்மஜானி சர்வஜானி. ஏன் சர்வமும் ஆத்மாவும் ஒண்ணுதான் இவன் சர்வஜானி. சர்வசாசம் ஜீவிக்க. ஆனா புரியத்துல சொல்லும் போது சர்வஜானின்னு சொல்றதுல ஒரு சிக்கல் இருக்கு. அதுவும் ஒண்ணு விஷயம், அதை தெரிந்து கொண்டவன் ஒரு பேரும் வருது இல்லையா? அது வரப்ப அதனால சர்வஜாங்கிற இடத்துல புரியும் சர்வதிஷ்டதாங்கிற இடத்துல ஆட்சியாளர் சர்வஞ்ச தது திருஷ்ட அப்படின்ற சர்வத்து எல்லாத்தையும் பார்க்கிறவன் நவீன எல்லாமா எது இருக்கோ அதுவாக இருக்கும். அது எல்லாத்தையும் எப்படி பார்க்கறதுன்னு சொன்னா இதுதான் ஜாகிரத்துல பார்க்கறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு. இப்போ ஜாகிரத்தையும் நம்ம எல்லாம் நிறைய பார்த்துட்டு இருக்கோம். பார்க்கறவங்க யாரு? அந்த துரியம் தான். அப்ப இந்த ரூபத்திலே அதுதான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கு. சொப்பனம் பார்க்கிறவங்க யாரு? ஒவ்வொருத்தரும் பார்த்துட்டு. அந்த ஒவ்வொருத்தனாகவும் இருக்கிறது. அப்ப இத்தனை சொப்பனையும் பார்க்கறது அதுதானே. இப்போ அது பார்க்காதது எது? பார்க்காததே ஒன்றே இல்லை. அப்ப சர்வஜன்கிறது அது. ஆனா எப்படி சர்வஜனாச்சுன்னா சர்வமாக இருந்து சர்வஜனாயிடும். சர்வஜாகவும் ஜெய சர்வஜனா அப்படின்னு. அது தனியா ஒரு பரமேஸ்வர ரூபத்துல இருந்து நான் தனியா இருந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கேன். அந்த சர்வஜன் இல்லை. பரமேஸ்வர சர்வஜன் அப்படின்னு சொல்ற சமயத்துல அவர் தனியா இருந்து யாருக்கு என்ன பண்றாங்க கவனிச்சுட்டு இருக்காரு. அவருக்கு எல்லாம் தெரியுது. அந்த சர்வஜத்துவம் வேற. இது பரமேஸ்வரனாகவும் ஜீவனாகவும் யாரு எதை பார்த்துட்டா பார்த்தாலும் அவர்தான் பார்த்தா அவர்தான் பார்த்துதான் ஆயிடுது. ஏன் பார்க்கக்கூடிய வஸ்துவாகவும் பார்க்கப்படும் பொருளாகவும் இருக்கின்ற சர்வஜன் ஆகும் அந்த சர்வஜன். அதனால புருஷனாக சர்வஜா சர்வஜா அதே சர்வா அதே தியானம். இதை தவிர்த்து இன்னொன்று கிடையாது. சர்வ அத்தியக்ஷா அது பரமேஸ்வரனாக வச்சுக்கும் போது சர்வ அத்தியக்ஷா, அதாவது எல்லாத்தையும் பார்க்கக்கூடியவர். அவாவா பிராணிக்கிரமா என்னென்ன இருக்கு, யாருக்கு என்ன கர்மாங்கிறத தெரிந்து கொண்டவர். இங்க வரைக்கும் என்ன ஆச்சு? தெரிந்து கொண்டவராகவும் அந்த பிராணி கர்மாவாகவும் இதுதான் இருக்கு. அதுலையா அது மிருக உபாசிய வேலைக்கு கிடைச்சே இருந்தது. லோகாசுரம் ஆரம்பிச்சு உபாசிய வேலைக்கு அதனுடைய சுரூபத்தை காட்சி சாட்சி சேதா நிர்மணம் பிரத்யேகம் தனித்தனியா எல்லாம் தெரிஞ்சுங்கிறது. அது சர்வம் தேர்ச்சி தான். சர்வம் தேர்ச்சி சர்வம் எல்லாத்தையும் தெரிந்து வருகிறது சொல்லலாம். ஆனா பாஷ்யத்துல அப்படி சொல்லல. அங்க எல்லாம் தெரிந்தவர். ஏன்னா அங்க மாயோபாதிகள் இல்லையா? அங்க சாமானிய சர்வஜன் விசேஷம் சாமானியமாகவும் தெரியும், தனித்தனியா ஒவ்வொரு வசதியை பற்றியும் தெரியும். அந்த மாதிரி சர்வஜன் ஏன்னா மாயோபாதிகமா இருந்திருக்காங்க. துரியத்தை சொல்றத மாத்திரம் இந்த மாதிரி சொல்லுங்க. ஏன்னா அந்த பேதமே கிடையாது.
தியானம் வேணும்னு சர்வமும் வேஸ்டின்னு சொல்றதுக்கு அந்த இடம் இல்லை. அதனால அதுவே சர்வம் அதுவே சத்பாவா சர்வஜன் தான். இவனுக்கும் அதே பாவம் தான் இருக்காங்க. யாரு இந்த தியானியை சொல்றோம், தியானம் வந்தவன் இவன் தத்ரூபமான ஆயிடுறான். மிக அப்பில்லோதி பவதி மகாதியா மகாபுத்தி. அவன் மகாபுத்தியாரே இல்லை. பிரபுத்திமான் மனுஷேஷு கிருஷ்ண கர்மத்திற்கு அப்படின்னு டீட்டெயில அவன் தான் புத்திமான்னு சொல்ற. எல்லா கர்மமும் பண்ணிதான் வந்தான். கிருத்த கிருத்தியன் இந்த பாட்டி இல்லாம எல்லாம் பண்ணி சர்வலோகாதிசய வஸ்து விஷய துப்பித்வா தேவம் விதா சர்வ தேவம் விதா ஒரு சமாபத்தம். சர்வலோகாதிசய வஸ்து சர்வலோக அதிசயம் யாருக்குமே இந்த வஸ்து தெரியாது. அப்பேற்பட்ட வஸ்துவை தெரிஞ்சிருந்தவன் இல்லையா, அதனால ஒரு விசேஷமா சொல்றாரு. இவனே சர்வஜன். அந்த சர்வஜத்துவம் சர்வத்திர சதா பவதி. சர்வதா இந்த சர்வஜத்துவம் இவனுக்கு வந்தது புதுசா வந்த சர்வஜத்துவமே. இது எப்போதும் இருக்கக்கூடிய சர்வஜம். புதுசா வர சர்வஜத்துவங்கிறது அது வேற சர்வ விஷயம். இது சர்வஜத்துவம்னா எப்போதும் இருந்துட்டு இருக்கிற சர்வஜத்துவம் தான். சக்ருத் விதித்தே ஸ்வரூபே விதிதா ஏன் சதான்னு சொல்றாங்க. இந்த சக்ருத் வித்தியம்னு சொல்றாங்க. சக்ருத் விபாகம் ஒரு தடவை தெரிஞ்சாச்சுன்னா அதுக்கப்புறம் மறையாது அப்படிங்கிற மாதிரி இது இந்த ஸ்வரூபம் ஒரு தடவை தெரிஞ்சிருந்தாச்சுன்னா திருப்பி மறையவே மறையாது. அதனால சர்வதா சர்வஜன் ஒரு தடவை தான் தெரிஞ்சுக்கணும். ரெண்டாம் தடவை தெரிஞ்சுக்கிறதுக்கு அது மறைஞ்சாதான் தெரிஞ்சுக்கிறது மறையவே மறையாது. நகி பரமார்த்த விதா ஜானினா ज्ञानोत्सव अभिभवोत्सह यथा अन्येषां प्रावादिकः. இது ஒரு நல்ல பாயிண்ட். அந்த சாஸ்திரங்களுக்கு படிப்பவாழ்ந்த அவகாசம் பண்ணிட்டே இருந்தா ஞாபகம் கொஞ்ச நாள் ஒரு வருஷம் புத்தம் பார்க்கல, அதை பற்றி ஒண்ணுமே பண்ணலன்னு காலமே போச்சு. அப்ப என்ன பேசணும்? அதுக்கு உத்தமம் அபிபவம் அந்த ஞானம். எந்த சாஸ்திரமாக எடுத்து பார்க்கணும், அந்த சாஸ்திரத்துடைய விஷயங்கள் எடுத்து பார்க்கணும். அது என்ன ஆகும், அதை அபியாசம் பண்ணிட்டே இருந்தா ஞானம் வந்து கிடைக்கும். விட்டு போச்சுன்னு சொன்னா தானாலும் மறந்துடும். அதுதான் அந்த ஞானத்துல உற்சவம் அப்படின்னு. எப்போவாது சக்கரமான அங்க உள்ள எந்த விஷயமா ஒரு கிடையவே கிடையாது. ஆனா இங்க இங்க இந்த ஆத்மஸ்வரூபம் தெரிஞ்சு வச்சோம்னு சொன்னா அவ்வளவு மறையவே மறையாது. அதுக்கப்புறம் இது மறந்து போறதுக்கே வழி. यथा नहीं परमार्थ विदो ज्ञानिनः ज्ञानोत्सवाभिनवो यथा अन्येषां प्रावादिकाः. அதனால இதுதான் சந்தேகம். அறவே மாட்டேன். ஏயஜ்ஞேயாப்ய பாக்யானி விஜ்ஞேயான்யக்ரயானதः ஏஷாம் அன்யத்ர விஜ்ஞேயாத் விபலம் பக்திஷு ஸ்மிருதः. இப்ப இப்பேற்பட்ட ஆத்மதத்துவ ஞானம் வரணும் அப்படின்னு சொன்னா அது சாதனங்கள்னா பல விஷயங்கள், பல சாதனங்கள் நாம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அது சாதனங்கள்னு சொல்ற சாதனங்கள் வேணும். ஆனா அந்த சாதனங்கள் பரமார்த்தம்னு அவசியம் இல்லை. ஆனா தெரிஞ்சுக்கக்கூடிய வஸ்து இருக்கு, அதுதான் பரமார்த்தம். அபரமார்த்தமா இருந்தா கூட சாதனத்துக்கு அந்த சாமர்த்தியம் சாத்தியத்தை நமக்கு ஏற்படுத்தி. சாதனம் பரமார்த்தம் இல்லாமல் எப்படி பரமார்த்தத்தை தெரிவிக்கணும்னு கேட்கக்கூடாது. அது பொய்யா இருக்கலாம், இருந்தாலும் அது காண்பித்து கொடுக்கக்கூடிய விஷயம் இருக்கு, அது நிஜமாக இருக்கலாம். இந்த விஷயம் இப்ப என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும், ஏயம் ஒன்று தெரிஞ்சுக்கணும். ஏயம் ஆப்பியம் பாக்கியம் இது 4. ஏயம்னா தெரிகிறது. ஏயம்னா என்ன, தவிர்க்க வேண்டியது, இது நிவர்த்தி ஆக வேண்டியது, நிவர்த்திக்க வேண்டியது, இதுவோ அது ஏயம். ஏயம்னா எதை தெரிந்து கொள்ள வேண்டியது, அதுக்கு ஏயம்னு பேர். அது என்ன பரமார்த்தத்தை சொல்றேன். ஆத்மா சவிஜ்ஞேயா. முன்னாடி ஜாகரிக ஸ்நானம், சொப்ன ஸ்நானம், ஸ்நானம் 3 ஸ்நானம் போட்டு வந்துட்டே இருந்தது. இது ஏயம் சொல்றேன். இது இருக்கிற பரியந்தம் தொந்தரவு தான். இவன் ஜீவனாக இருந்திருப்பான். ஆக இது ஏயம். இது ஏயம்னா இதுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, ஆத்மா சவி. அப்புறம் ஆப்பியம் பாக்கியம் அப்படின்னு 2 சொன்னாங்க. ஆப்பியம் அப்படின்னு சொன்னா சிரவணாதிஷ்டம், சிரவண மனன நிதித்தியாசனங்கள், இது சம்பாதிக்க வேண்டிய சாசனங்கள். சிரவணம் மனனம் நிதித்தியாசனம், இது 3 நாளைக்கா ஆத்மஸ்வரூபத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆக இது ஆப்பியம் அடைய வேண்டியது. பாக்கியம்னு சொன்னா நமக்கு மனசுல இருக்கிற காலசியங்கள் இருக்கு, ராகத்வேஷா இருக்கு,
இதை முதல்ல பாக்கம் பண்ணி எடுத்து விடணும் மனசு. அதுக்கு பாட்டு இது நானும் தெரிஞ்சிருக்கேன் யாருக்கு முமுட்சு. அப்பதான் இதெல்லாம் ஒரு லெவல் பண்ணி அவன் வந்து பிரம்மத்துக்கு வர முடியும். அதனால விஜயானி அக்ரயானதா, ஒரு முமுட்சுவாக இருக்கிறவன் முதல்ல தெரிஞ்சு விடணும் நமக்கு ஏகம் என்ன, விஜயம் என்ன, அடைய வேண்டிய ஆப்பியம் என்ன, பாக்கியம் என்ன. இது நானும் தெரிஞ்சு விட்டானே. ஆனால் அவன் சோச்சமா அதுல சாதனத்தை ஈடுபடுத்தி தேசாம் அந்நியத்திர விஜயா உபலமிக திருஷ்டா. இது என்ன சொன்னாருன்னா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னதுக்காக நீங்க அதெல்லாம் வாஸ்தவம் நினைச்சுக்க கூடாது. விஜயம்னு ஒண்ணு சொன்னோமே, கேயம் கேயால அந்த கேயத்தை தவிர்த்து பாக்கி எல்லாமே அபரமார்த்தம். கேயம் ஒண்ணுதான் பரமார்த்தம். அதை தவிர்த்து பாக்கி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதுக்காக கேயம் சொல்றாங்க தவிர அது சத்தியம், அது சாதனம் சத்தியம் கிடையாது. இதான் சொல்றேன். லௌகிகாதீனாம் கிரமேண ஜேயத்வேன நிர்தேசா அஸ்தித்வாசங்கா பரமார்த்தோ மாபூ வித்யாக. இந்த லௌகிகம், சித்த லௌகிகம், லோகோத்தரம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொன்ன உடனே தெரிஞ்சுக்கணும்னா அதெல்லாம் சத்தியமாத்தான் இருக்கிறான். பொய் யாராவது தெரிஞ்சுப்பாரா அப்படின்னு ஒரு கேட்பான். அப்படின்னு நினைச்சுக்க கூடாது. இந்த சங்கை வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் சொல்றேன். பொய்யா இருந்தாலும் தெரிஞ்சுதான், ஏன்னா அது சாதனமாக பரமார்த்ததா அஸ்தித்வாசங்கா தத்தியா. அது தெரிஞ்சுக்கணும்னு சொன்னதுனால அது வாஸ்தவம் பரமார்த்தம், அதுவும் பரமார்த்தமாகும் அப்படின்னு யாரோ சில பேர் நினைச்சு விடுவா. அப்படி நினைக்க கூடாதுங்கிறதுக்காக இந்த ஸ்லோகம். ஏயானிக லௌகிகாதீனி த்ரீணி ஜாகரித ஸ்வப்ன சுஷுப்தானி. ஜாகரிதம், ஸ்வப்னம், சுஷுப்தி அப்படிங்கிற இந்த 3 ஸ்தானங்கள் இருக்கு. இது ஏயம் நிவர்த்திக்க வேண்டியது. எப்படி நிவர்த்தி ஆகுது? ஆத்மனி அசத்வேன ரஜ்வாம் கற்பவது ஹாதவியானி கேட்கா. கழுத்துல தெரிஞ்சுட்டு இருக்கிற இந்த பாம்பை நிவர்த்தி பண்ணா என்ன பண்ணா? கழுத்துல தெரிஞ்சுக்கணும். அதிஷ்டான தத்துவம் தெரிஞ்சுதுன்னா இதை நிவர்த்தி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இந்த பரமார்த்த தத்துவம் தெரிஞ்சதுன்னா இதுல நிவர்த்தி ஆயிடும். ஆத்மனி அசத்வேன, ஆத்மாவில் இது இல்லை. ஆத்மாவில் இருக்கிறதா தானே தெரிகிறது. யாரு தோங்குறதுன்னு கேட்டா நான் தான் தோங்குறது. பூச்சிட்டு இருக்கிறது யாருன்னா நான் தான் சொல்றோம். சந்தேகம் தான் சொல்றானோ இல்லையோ. அப்ப இந்த நிலைகள் எல்லாமே ஆத்மாவில அச்சாரூபம் பண்ணப்படுது. இதை நிவர்த்தி பண்ணணும்னா ஆத்மாவுடைய தத்துவஸ்வரூபம் தெரியும், தத்துவமான ஸ்வரூபம் தெரியும். தெரிஞ்சா தானா போகும். ஏயம் இக சதுஷ்கோடி வர்ஜிதம் பரமார்த்த தத்துவம். இது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். அது அஸ்தி நாஸ்தி, அஸ்தி நாஸ்தி, நாஸ்தி நாஸ்தி இதுக்கெல்லாம் சம்பந்தப்படாது. சதுஷ்கோடி வர்ஜிதம் பரமார்த்த தத்துவம். ஆப்யானி, ஆப்யம் என்ன? ஆப்தவியானி எத்த வாட்சீஷணாத்திரேன சிக்ஷுணா பாண்டித்ய பால்ய மௌனாட்சானி சாதனம். பாண்டித்யம், பால்யம், மௌனம், இது 3. பாண்டித்யம் தான் சிரவணம் மனநம் விசாரம்னு சொல்றது. இதுதான் விஷ்ணுவானவன் பாஷ்ய ஏகாத்திரத்தை தியாகம் பண்ணிட்டு இந்த சிரவணம் மனநம் சாதனம், சிரவணம் மனநம் நிதித்தியாசங்கிற இந்த சாதனங்களை அடைய வேண்டும். இதெல்லாம் உபயோகப்படுத்தும். அப்புறம் பாக்கியானி ராகத்வேஷ மோகாதயோ தோஷாக கஷாயாட்சியானி. இதுக்கு கஷாயம்னு ஒரு பேர் கொடுத்துருக்கா. ராகம், துவேஷம், மோகம் இதெல்லாம் அப்படியே பக்தவியானி. பக்தவியம்னா அப்படியே பாசம் அடைஞ்சு அங்கேயே விளாசிட்டு அடையணும். மறுபடியும் வரக்கூடாது. ராகத்வேஷ மோகம் கழிச்சு இடம் கொடுத்துக்காது அந்த சர்வாண்யேதானி ஏய ஜேய ஆப்ய பாக்யானி விஜ்ஞேயானி விக்ஷுணா உபாயத்வேன மூச்சுவாக இருக்கக்கூடியவன் சன்னியாசியானவன் இது எல்லாருமே உபாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அது உபயோகம் சொல்லி ஒண்ணுதான். அக்ரயானதா, அக்ரயானம் ஒரு பதம் போட்டார். முதல் முதல்ல இவங்களை இறங்குறதுக்கு முன்னாடி தான் என்ன பண்ணணுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் இறங்கு. ஏதாம் ஹேயாதீனாம் அந்நியத்திர விஜ்ஞேயா பரமார்த்த சத்தியம் விஜ்ஞேயம் பிரம்ம ஏகம் பரிச்சயித்வா. அதாவது அந்நியத்திர விஜ்ஞேயா, விஜ்ஞேயம் என்ன? பரமார்த்த சத்தியம். அந்த பிரம்மா பரமார்த்த சத்தியம்ங்கிறது பிரம்மம். அந்த பிரம்மங்கிறது ஒன்ன விட்டுடு பாக்கி இந்த ஹேயம், ஆப்பியம், பாக்கியம் இது வெறும் உபலம்பம் தான்.
உபலம்பந்தான்னா வாஸ்தவம். உபலம்பனம் உபலம்பா அவித்யா கல்பனா மாத்திரம். அது லௌகிகமான ஒரு ஜாகிரதம் சொன்னாரோ இல்லையோ சம்பிரதிகள் வியாவகாரிகமான சத்துன்னு சொல்லிக்கிறோம். ஏய ஆப்ய பாக்கியேஷு திரிஷ்வபி ஸ்மிருதா பிரம்மவித்தி. இது யாரு சொல்ற? பிரம்மவித்தி. இந்த ஏயம் ஆப்யம் பாக்கியம் இந்த மூணையும் பரமார்த்த சத்தியதா ந பிரயாணம். பரமார்த்த சக்தி தான் பரமார்த்தம். இப்போ பரமார்த்த சக்தி எப்படி இருக்கு? பிரகிருத்யா ஆகாசவத்து ஜீயாக சர்வே தர்மாக அநாதயः வித்யதே நஹி நானாத்வம் தேஷாம் வசன சிந்தன. என்னன்னா பிரகிருத்தியான ஸ்வபாவதா, அதாவது நாம பண்ண வேண்டியது ஆத்மாவை இந்த மாதிரி ஆகாசத்தை தான் உபானம் சொல்றாங்க, உபமானமாக சொல்றது ஆத்மாவுக்கு. ஆகாச ஆகாசம் நிர்லேகம், எதுவுமே ஒட்டாது ஆகாசத்தை. அந்த மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் நாளைக்கு ஸ்வபாவ சித்தமாக இருக்கு ஆத்மாவுக்கு. பிரகிருத்தியா ஸ்வபாவதா, ஸ்வபாவமாகவே அது ஆகாசம் மாதிரி இருக்கு. ஆகாசம் மாதிரி தான் அசங்கமாக உள்ளது. யார சொல்லணும்? ஏதோ ஒரு ஆத்மான ஒண்ணு இல்லை, சர்வே தர்மாக. தர்மான ஜீவாத்மாக்களை இங்க என்ன சொல்றான்னு சொல்றது, ஜீவாத்மான்னு நம்ம யாரை சொல்றோமோ அவன் எல்லாருமே ஒரு ஜீவாத்மா இல்லை, எல்லா ஜீவாத்மாக்களும் ஒரே சுபாவம் தான். அது எப்படி? பிரகிருத்தியா ஆகாச அசங்கம், அசங்க சுரூபம் தான். சர்வே தர்மாக அநாதயா. அநாதயான்னு சொன்னா நித்தியம், ஆதி இல்லை அன்பது, ஆதியும் இல்லை அன்பதும் இல்லை, அந்த சுரூபம் தான். சர்வே தர்மாக அப்படின்னு சொல்றே அப்படின்னா ஒவ்வொரு தர்மமும் அனாதி ஆகாசத்தோட அசங்கம் அப்படின்னு சொல்றீங்க. அப்ப ஒவ்வொரு தர்மம்னா ஒவ்வொரு ஆத்மாவும் அப்படி அத்தனை ஆத்மாக்கள் இருக்கான்னு கேட்டா இல்லையா? வித்யதே நஹி நானாத்வம் தேஷாம் வசன சிந்தனம். தேஷாம் இந்த ஆத்மாக்களுக்குள்ள நானாத்வம் ஏலம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட எங்கேயுமே இல்லை, கொஞ்சம் கூட கொஞ்சம் வேலை கூட. ஆத்மா நீங்க பார்த்தீங்கன்னா வித்தியாசம் ஏதுங்கிறது சுத்தமா கிடையாது. உபாதி பார்த்தாங்கன்னா உபாதியை பார்த்தா நிறைய இருக்கு, எல்லா பேரும் உபாதிக்குள்ள இருக்கு. அந்த உபாதியில இருந்து ஆத்மாவை ஆரோக்கியப்படுறதுனால ஆத்மாவையும் தெரிஞ்சிருக்காது. இந்த ஆத்மா வேற அந்த ஆத்மா வேற. ஆக ஆத்மாக்கள்ல சுத்தமா இருக்கும் மூணு இந்த ஜீவங்கிற ரீதியில பார்த்தோம்னா, அதாவது சேலத்தை விட்டுட்டு இந்த யாவையில சொப்னத்துக்கு தீவிர அவஸ்தையை விட்டு ஆத்மஸ்வரூபத்தை பார்க்கும்போது அதுல ஒரு பேரும் பரமார்த்ததஸ்து பிரகிருத்தியா ஸ்வபாவதா ஆகாசவதி ஆகாச துல்யா. என்ன ஆகாசத்துக்கு சமானம்? சூக்ஷ்ம நிரஞ்சன சர்வகதத்தை. ஆகாசம் எல்லாத்தையும் அசங்கமா வியாபிச்சுட்டு இருக்கு, அசங்கமாக இருக்கு. நிரஞ்சனம்னா அசங்கம்னு இருக்கும். சூக்ஷ்மம் கிரகிக்கப்படுற வஸ்துவா இல்லை, இந்திரியங்களுக்கு செய்யக்கூடிய வஸ்துவாக ஆகாசம் இல்லை. அப்ப ஆத்மாவும் இந்திரியங்களுக்கு புறப்படுற வஸ்துவா இல்லை, நிரஞ்சனம் அசங்கமாக இருக்கு, எல்லாத்தையும் வியாபிச்சுட்டு இருக்கக்கூடிய சர்வகதமாக. சர்வே தர்மாக ஆத்மான ஜேயாக முமுக்ஷுகி அநாதயா நித்யா. முமுக்ஷுகள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஆத்மாவை பற்றி சொல்றோம். அந்த ஆத்மா அநாதயா நித்யாக, நிச்சயமா. பகுவச்சன கிருத பேதாசங்கான் நிராகரியம் ஆகாது. ஏதற்கு தர்மா அப்படின்னு பகுவச்சனம் கொடுத்த சர்வே தர்மாவான அப்படின்னா நிறைய ஆத்மாக்கள் இருக்குன்னு ஒரு சந்தேகம் வரும். அது இல்லை அப்படின்னு சொல்றா. இது பேசுற வாக்குல அப்படிதான் பேசி பழக்கம், அதனால பேசிட்டு அந்த வஸ்துவை பேசிக்கணும். क्वचन क्वचिदपि किंचन किंचित अनुमात्रमपि तेषां न विद्यते नानात्वं. नानात्वம் ஆத்மாக்கள் சொல்லக்கூடாது. ஆத்மாவில ஜெகமே எங்க தெரியுதோ இது வேற ஆத்மா அது வேற ஆத்மான்னு இது வேற இல்லை, ஒரே ஆத்மா. அதுவா ஜேயாக இருக்கு பார்த்ததான். ஜேயாக அங்க முமுக்ஷுங்கிறது கேட்டு ஜே
ஜேயா முமுக்ஷுபி, முமுக்ஷுகள் தெரிந்து கொள்ள வேண்டியது. எப்படி தெரிஞ்சுக்க வேண்டியது? ஆத்மா அனாதி, எல்லா ஆத்மாவும் அனாதி, ஆகாசத்தை போன்றது அப்படின்னு முமுக்ஷுக்கள் தெரிஞ்சுக்க வேண்டும். முமுக்ஷுபிகி ஜேயாக,